காட். 1:30 வரைக்கும் போகலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். முதலாவதாக என்னை பொறுத்த மட்டிலே டாக்டர் சொன்னார் 15 நிமிஷம் மேலே பேசக்கூடாது, பேசினா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் நான் 15 நிமிஷத்துக்கு உள்ளே பேசி வரலாறே கிடையாது. ஆனால் 15 நிமிஷம் மேலே பேச உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலன்னா பரவாயில்ல, ஐ வில் கண்டினியூ. சாதாரணமாக அங்கே நார்வே ஸ்வீடன் போகிற போது பைபிள் ஸ்கூல் 8 மணி நேரம், இவன் பெர்லினில் வி டு தட் 8 hours நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் எவ்வளவு கேட்க விருப்பம் தான். நான் ஐம் ஏ டீச்சர், என்னுடைய அழைப்பு ஆசிரியனாக. எனவே அந்த அழைப்பு இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்க விருப்பம், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த டீமை பொறுத்த மட்டும் நீங்கள்லாம் என்னுடைய என்ன சொல்லலாம், தொப்புள் கொடி உறவுகள், ரத்தத்தின் ரத்தங்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போது உண்மையிலேயே நான் ஜாஷுவா சொன்னான், டாடி ஐ ஃபீல் சோ ஹோம்லி ஹியர். ஏன் நான் ஐ ட்ரஸ்ட் பீப்புள், த பீப்புள் கேன் பி ட்ரஸ்டட். அவன் ப்ரொஃபஷனல் ஃபீல்டு தான் வரான். அவன் மோதுவதெல்லாம் சேர்மன்ஸு, மேனேஜிங் டைரக்டர்ஸ், இப்படிப்பட்ட ஆட்களோடு அவங்களோட என்னதான் அவன் கைகுலுக்கினாலும் இட்ஸ் எ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். ஆனால் இங்கே வருகின்ற போது அது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். நான் சொன்னேன், எஸ் ஜாஷி ஒன்று சொல்லட்டுமா, அங்கெல்லாம் நாம் திறமையாக இருந்தால் மனுஷன் பாராட்டுவான், இங்கே நம்ம தப்பு செஞ்சால் கூட இவங்க நியாயப்படுத்துவாங்க. என்னால் அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. அதான் உங்களுடைய அன்பு. உண்மையிலே இவ்வளோ தூரம் நான் நார்மலாக எந்த மீட்டிங்ல என்னை குறித்து பேச விடுவதில் இவங்க தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அது அன்பினாலே அவர்கள் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. The love they have towards me, sometimes the affection overcomes the discretion. Anyhow, thank you very much Daniel and also my brother Papu Sundaraj for the kindness. அவருடைய அன்புக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் நேரத்தை அதிகமாக வீணாக்காதபடிக்கு உங்கள் அனைவருக்கும் இயேசுவை பாராட்டுகிறேன். உங்கள் அனைவரோடு ஒரு முறையாக நான் கைக்குள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால நீங்கள் போயிடாதீங்க. ஐ would love to meet each and every one of you. ஆமென். அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். என் மனைவிக்கு ஒரு பேர் உண்டு, எறும்பு என்று சொல்லி. ஒரு எறும்பு பார்த்தீங்களா, என்னதான் வேகமாக போனால் ஒன்றுன்னா அதை பேசிகிட்டே போகும். அதனால் சர்ச் விட்டு வெளியே போகிறதுக்குள்ள எல்லாரையும் ஒரு முறை சந்தித்து விடுவார்கள். எனவே இங்கேயும் நான் உங்களை யாரையும் நான் சந்திக்காமல் இருக்க விரும்பவில்லை. தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ கம். நீங்கள் விரும்பவே இல்லையோ, நான் உங்கள் கரத்தை தொட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் நெஞ்சை தொட்டுட்டீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளே தமிழில் பேசின போதும் இல்லை, தமிழ் போதும். நான் ஒன்று செஞ்சிருக்கேன். சாதாரண சொன்னாங்க சென்னையில் பேசணும்னா இங்கிலீஷில் பேசுங்க, ஏன்னா தமிழ் புரியாது அப்படின்னா. எனவே நான் என்ன செய்தேன் என்றால் பைலிங்குவலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் உங்கள் மத்தியில் அதை ஹேண்டில் பண்ண போகிறேன். 1:30 நான் முடித்தேன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு மிரக்கலாக இருக்கும். என்றால் ஐம் கோயிங் டு டீல் ஆன் living beyond the possibilities or the living in the supernaturals. அதற்கான ஒரு சின்ன பகுதி key to supernatural faith, விசுவாசத்தை குறித்து நான் அடுத்த 1.25 மணி நேரம் உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். எனவே அது உங்களுக்கு புரியும்படியாகும், எனக்கு நான் தடம் புரளாமல் இருக்கும்படியாகும். so that I will keep the track இருக்கும்படியாக தான் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வைத்திருக்கேன். நான் அது 2 லாங்குவேஜும் இருக்கும். சில வேளை நான் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள அப்படியே அந்த வார்த்தைகள் அங்கே தெளிவாக இருக்கும். மைக்ரோஃபோன் கிளியராக இருக்கா? கடைசியில் இருக்கு உங்களுக்கு. இஸ் இட் கிளியர்? மை வாய்ஸ் இஸ் கிளியர்? தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு கிளியராக இருக்காப்பா? ஓகே. இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் பாருங்க, எனக்கு இப்போ 64-65 வயசுல கூட கற்றுக்கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் எதாவது படிக்கணும் எனக்கு ஆசை. ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும். அது எங்கேயாவது பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ, எவ்ரி டே ஐ எம் எ டெய்லி ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள விரும்பி. எனவே இன்னைக்கு முடிந்தா நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசை. நான் இப்போ கற்றுக் கொடுக்க போகிற டாபிக்கு நான் கடைபிடிக்கும் டாபிக். நான் 3 காரியங்களில் அசையாத நம்பிக்கையுடையவன். 1 is faith, தேவன் மீது கொண்டிருக்கின்ற அசையாத விசுவாசம். நம்பர் 2 ஃபேமிலி, குடும்பம், தேவன் கொடுத்த முதல் சபை. 3வது ஃபெலோஷிப், விசுவாச குடும்பமாகிய தேவனுடைய சபை, அதனுடைய ஐக்கியம். இந்த 3ம் மிக முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்றபடினாலே அதில் ஒரு பகுதியாக அந்த ஃபெய்த் என்கின்ற விசுவாச பகுதி உங்கள் மத்தியிலே நான் இன்னைக்கு வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் என்று சொல்லுகிற போதே 3 விதமாக சொல்லுவார்கள். 3 விதமான விசுவாசம். ஒன்று எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப எல்லாருக்கும் விசுவாசம் கட்டாயம் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுகின்ற மிகைப்படுத்தின கிருபை உபதேசங்கள் பரவி கொண்டு வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருபை மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். நீ உன்னிட்ட கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கல. ராகாப் என்னும் வேசியா இருந்த போது கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், கிரியை அவரிடம் எதிர்பார்க்க. இப்படி எல்லாம் குழப்பமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
நான் ஒன்று சொல்லட்டுமா, வெறும் கிருபையினாலே மனுஷன் ரட்சிக்கப்படுவதில்லை. பைபிள் ஏதாவது ஒரு வசனம் காட்டுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கிருபையும் உன்னுடைய விசுவாசம் கரம் குலுக்கிற போது நீ மறுபடியும் பிறக்கிறாய். ஒருவேளை கிருபையினாலே மாத்திரம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னாக்கா 2000 வருஷத்துல ரட்சிக்கப்படாத எவனுமே வந்திருக்க முடியாது. என்னால் கிருபை கல்வாரில் நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் ரத்தத்தை சிந்திர போது நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனால் சோப்பு போட்டு குளிச்சவன் தான் சுத்தமானானே தவிர சோப்பை பாத்ரூம்ல வச்சிருக்கவன் சுத்தமா இல்லை, இன்னும் அசுத்தமா தான் இருக்கான். ஹல்லேலூயா. எனவே இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். பிப்ளிக்கல் பிரின்சிபிள் என்று சொல்லுகிற போது நான் 2 கைப்பற்றிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இது சர்வ வல்லமை பொருந்திய தெய்வமும் சர்வ சுதந்திரம் பொருந்திய மனுஷனும் சேர்ந்து நடப்புகின்ற உடன்படிக்கையின் ஜீவியம். அதான் கிறிஸ்தவம். இட் இஸ் நாட் ஒன் வே டிராபிக். சர்வ வல்லமை பொருந்திய தேவன் தனியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், ஆதாமே பாவம் செய்யாதே, பிசாசே பக்கத்துல போகாதே, பிசாசே செத்து போ சொல்லிட்டு போயிருப்பார். செய்யல. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமை பொருந்திய தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கின்ற போது he did not create him after the mechanical design but after the moral design. அப்படி என்றால் அவனை ஒரு ஃப்ரீ வில் ஏஜென்சி அல்லது சுய சித்தமுடையவனாக தன்னை போல் அவனை சிருஷ்டிக்கிறார் என்றபடினாலே அவனுடைய விருப்பம் இல்லாமல் செயல் செய்வதில்லை. நான் சொல்ற பிரின்சிபிள் எழுதிங்க. Man cannot without God. Man cannot without God and God will not without man. God can without man but God will not without man. Man cannot without God and God will not without man. அப்படி என்று சொன்னால் மனுஷனும் தெய்வமும் இணைகின்ற போதுதான் ரட்சிப்பே பிறகுது. ஆண்டவருடைய கிருபையும் என்னுடைய விசுவாசம் கரங்குலுக்கிற போது நான் ரட்சிக்கப்படுகிறபடினாலே அதான் அடிப்படை விசுவாசம், the basic faith. அதை எபேசியர் 2:8 எல்லாரும் கிருபைக்கு எபேசியர் 2:8 சொல்லுவாங்க. இது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாங்க. படிச்சு பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் ஆண்டறல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கணும். உங்கள் விசுவாசம் அவருடைய கிருபையும் கரம் குலுக்கிற போது மறுபடியும் பிறர்கள். ஆல்ரைட், we proceed on. Number 2. இரண்டாவது விசுவாசம் நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அது என்ன விசுவாசம்? வரமாகிய விசுவாசம். வரமாகிய விசுவாசம் எது? அது 9 வரங்களை போட்டிருக்காங்க. அதுல ஒரு வரமாக விசுவாசம் கிரியை செய்கிறது. அதை நான் இதோட இணைச்சு இன்னைக்கு பேச போகிறேன். மூன்றாவது விசுவாசம் என்பது கனியாகி விசுவாசம். அது கலாத்தியர் எனவே கலாத்தியர் 6 சொல்லுகிறது விசுவாசம். ஆனால் உண்மையிலே அது தமிழ்ல நம்பகம் என்று வர வேண்டும். இது ஏன் என்று சொல்லி பார்த்தால் கிரீக்ல அந்த பிஸ்திஸ் என்ற வார்த்தை அது சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாய் இல்லாதவனுடைய விசுவாசம் விசுவாசம் அல்ல. A faith without faithfulness is fruitless. A faith without faithfulness is fruitless. Therefore faith is actually used in the 2 different forms there. ரெண்டு காரியம். ஒன்று விசுவாசம் என்பது வரம், அது நிமிஷத்துல கிடைக்கும், நிமிஷத்துல செயல்படும். ஆனால் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கின்ற விசுவாசமாகிய கனி, நம்பகமாகிய கனி வளர்வதற்கு ஒரு நாள்ல வளராது, அது நிறைய நாள் ஆகும். ஹல்லேலூயா. நேற்று எனக்கு வீட்டுல இருந்து படம் அமைச்சிருக்காங்க பெர்லின்ல இருந்து. நான் ஒரு தோட்டக்காரன். அதெல்லாம் என் தம்பி சொல்லல. நான் என்ன பண்றேன், என் ஜெர்மன்ல வீடு பெருக்கிறேன், நான் ஸ்னோ கூட்டுறேன், தோட்டத்துல புல்லு வெட்டுறேன். இதெல்லாம் இந்த நாட்கள் நான் செய்து கொண்டு வருகிறேன். அதுல எனக்கு தோட்டத்துல சரியான ஒரு பிரியம். எங்க வீட்டுல இப்ப ஆப்பிள்லாம் காய்ச்சிருக்கு. அந்த காய் இன்னும் கனியவில்லை. எல்லாம் கேட்டாங்க பச்சை கலர் ஆப்பிளா? இல்ல, இப்பதான் காய் வந்திருக்கு, அது கனிய வேண்டும். விசுவாசமாகிய கனி கனிவதற்கு நாட்கள் ஆகும். இட் டஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். பல நாட்கள் ஆகிறது. எனவேதான் நாம் நம்முடைய கிறிஸ்துவை போல மாறுவது ஒரு நாள்ல மாற முடியாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருமாற்றம் அடைய வேண்டும். நான் ஒண்ணு உங்களை கேட்கிறேன். யோவான் 1:12 படி நம்மெல்லாம் யார்? இயேசுடைய பிள்ளைகள். ஆனால் பிள்ளைகளாக இருக்கணுமா? இல்ல. என்ன பண்ணோம்? திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சா இருக்கணும். அதோட நிறுத்தக்கூடாது. பலமுள்ள ஆகாரத்தை நாம் உண்டுகின்ற போது நாம் எப்படி ஆகிறோம்? ஞானேந்திரியமுடைய வளர்ச்சி பெற்றவர்களாக, அடல்ட்ஸாக நாம் மாறுகிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு? மோசே. மோசே குறித்து தேவனுடைய மனுஷன் சொல்லிருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளை இல்லாம பிள்ளை மனுஷனா வளர்ந்தாச்சு. ஆஹா, அப்ப மோசே மாதிரி நமக்கும் வயசானா, வெள்ளதாடி முளைச்சா நான் தேவ மனுஷனாவேன்னு சொன்னா அதுக்கு தீமோத்தேயு சொல்றான் நானும் தேவ மனுஷன். பவுல் 30 வயசு தீமோத்தேயு பார்த்து சொல்றான் நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்படி என்றால் ஒரு சிறுவன் கூட தேவனுடைய மனுஷனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. முடியும் நிச்சயமாக.
அப்ப நீ பிள்ளையா பிறந்து தேவனுடைய மனுஷனா மாறினா அது முடிவல்ல. எது தெரியுமா முடிவு? தேவனை போன்ற மனுஷனா மாறத முடிவு. ஹல்லேலூயா. இயேசுவை போன்ற மனுஷனா, அந்த மனுஷனுக்கு பேர் பூரண புருஷன். அப்ப இதான் வளர்ச்சி. அப்போ இந்த விசுவாசம் உள்ளவனா இருக்கின்ற போது இயேசுவை போல நான் மாற முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாசம் முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏராளமான காரியம் இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்னு சொன்னா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நான் என்னுடைய ஐ வில் ஸ்விட்ச் கியர்ஸ். நான் கியரை கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இப்போ நம்ம நீங்க மேல பாருங்க. நீங்கள் இங்க வந்துருச்சா? வெரி குட். தெரியுது இல்லது? ஓகே. இதை கவனிங்கள். மேலே உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு இது பவர் பாயிண்ட் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் அட்மிட் ஆகும். இதை பார்க்கிற போது நாம் சொல்லுகிறோம் faith your key to the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது அற்புதத்தினுடைய திறவுகோலாக விசுவாசத்தை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி விசுவாச குறித்த சில காரியங்கள் நாம் இப்போது, இது பெரிய சப்ஜெக்ட், ஒரு சின்ன பகுதியை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் டீல் பண்ண போகிறேன். விசுவாசம் தெய்வீக அற்புதத்தின் திறவுகோல் என்பது தலைப்பு. தொடர்ந்து நெக்ஸ்ட். விசுவாசத்தை குறித்து நான் சொன்னேன் 3 விதமான விசுவாசம் என்று. அதுல இப்போது நான் டீல் பண்ண போகிற விசுவாசம் என்ற திரும்ப அழுத்துங்க. Faith contains facts but it is not contained by facts alone. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வரைக்கும் பார்க்கிற போது அங்கே காற்று மழையும் அடிக்கின்ற ஒரு காட்சி. கேயாசி போய் அந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வரான். எலியாட்ட சொல்றான், எலியா ஆகாப்ட சொல்றான், அடைமழை வருது வாங்கன்னு சொல்லி புறப்பட்டு. இது ஒரு விசுவாச ஒரு காட்சி. இந்த காட்சியிலே வருகின்ற 3 கதாபாத்திரங்களை வைத்து நான் உங்களுக்கு சின்ன சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவதாக விசுவாசம் என்பது என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது காணப்படாதவருடைய நிச்சயம், நம்பப்படுவருடைய உறுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு வீடு இருக்கா இல்லையா? இருக்கு. பாத்தீங்களா? இல்ல. எப்படி நம்புறீங்க? கையில பைபிள் இருக்கு, உறுதி இருக்கு. ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த உறுதி நம்ம கையில் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், அது நடக்கும். ஹல்லேலூயா என்று நாம் நினைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஓகே. இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிற போது ஒரு கன்ஃபியூஷன் வரப்போது. வாட் இஸ் ஃபேக்ட், வாட் இஸ் ஃபெய்த் அண்ட் வாட் இஸ் ஃபீலிங், இதை குறித்து நான் டீல் பண்ண போறேன். முதலாவதாக நான் சொல்லி இருக்கிறேன், faith contains facts but it is not contained by facts alone. விசுவாசம் என்பது தாற்பரியங்களை உள்ளடக்கியது. தாற்பரியங்கள் என்னன்னா, இப்ப நான் மைக்ரோஃபோன் பிடிச்சு உங்க முன்னாடியே நான் நிக்கிறேன், இது தாற்பரியம். கரெக்டா? திஸ் இஸ் a fact. பிரேம்குமார் மைக்ரோஃபோனை வச்சு எங்க முன்னாடி பேசுறாரு அப்படின்னு சொன்னா இது தாற்பரியம். திஸ் இஸ் a fact. வாட் இஸ் யுவர் faith? இவர் மூலமா ஆண்டவர் பேசுறார். கரெக்டா? ஆண்டவர் பாத்தீங்களா? இல்ல. அப்ப ஆண்டவர் இவர் மூலமாய் பேசுகிறார் நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அது விசுவாசமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப தாற்பரியம் என்பது காணப்படுகிறவர்கள், ஆனால் விசுவாசம் என்பது காணப்படாதவர்களுடைய நிச்சயம். ஹல்லேலூயா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். 94ல இருந்து நான் பிராக்டிஸ் பண்றேன். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, you will come to supernatural, you will believe that supernatural is the natural and so called natural is not the, it is subnormal என்று கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆதாம் ஒரு பெரிய தோட்டத்துக்கு முழுவதும் அவன் அதிகாரியா இருந்தான். யோசிச்சு பாருங்க. பேப்டிசத்துக்கு பேர் கொடுக்க நான் கஷ்டப்படுறேன், ஆனால் இருக்கிற அவ்வளவு மிருகத்துக்கும் அவன் பேர் கொடுத்தான். எவ்வளவு கெட்டிக்காரன் அவன் மெமரி பவர், எவ்வளவு கெட்டிக்காரன். 2 பில்லியன் மூளை செல்களை உடையவன் என்று சொல்லுகிறார்கள். நோவா ஃப்ளட்டுக்கு பிறகு நம்முடைய மைண்டே கெட்டு போச்சு, பாவத்துக்கு பிறகு கெட்டுச்சு, நோவா ஃப்ளட் போய் இன்னும் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மூளை உடைய ஒரு மனுஷன், அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் காணப்பட்டான். He could use 100% of his brain. 100% தன்னுடைய மூளையை பயன்படுத்தக்கூடியவன். ஆனா நீங்களும் நானும் 3% பயன்படுத்துறோம். அவுட் ஆஃப் 100% இல்ல, அவனுக்கு இருந்ததுல பாதி தான் இருக்கு. நமக்கு 1 பில்லியன், 1 பில்லியன்ல 3% தான் பயன்படுத்துறோமா? அதை வச்சுக்கொண்டே சந்திரனுக்கு போறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போறோம், அங்கங்க போறோம்னா 100% தான் எங்க போயிருப்போம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த இப்படிப்பட்ட என்ன சொல்ல வருங்க, தட் இஸ் ஆக்சுவல் நேச்சுரல். அப்படிதான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் அதை இழந்து போய் இப்ப என்ன ஆயிட்டோம், மனுஷன் பாவ மனுஷனோடு கூட சேர்ந்து அவனுக்கு நடப்பதும் நமக்கு நடக்கும், அவனுக்கு நடப்பது போலவே நமக்கும் நடக்கும், இதுவரை நடந்தது போலவே நடக்கும் என்று சொல்லி we are reprogramming our brains. நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனதை நாம் முற்றிலுமாய் மாற்றுகின்றபடி எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தர் திருநாமம் வேண்டாம். எனவே faith
கண்டெய்ன்ஸ் ஃபேக்ட்ஸ். அதில் நிறைய தாற்பயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் வெறும் தாற்பயங்களாலே விசுவாசம் உருவாக்கப்படுவது இல்லை என்பதற்கு அதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக faith as the, நான் ஒன்று செய்யறேன் உங்களுக்கு, நான் ஐ அம் சோ சாரி, நேத்து அதை ஃபைனலைஸ் பண்ணேன். எனக்கு இதை டெக்ஸ்டா டைரக்டாக இது பவர் பாயிண்ட் இருந்தபடினாலே உங்களுக்கு டெக்ஸ்ட் எடுக்க முடியல. நான் முடியும் என்றால் போவதற்கு முன்பாக இது முழுக்கும் வேர்டாக மாற்றி உங்களுக்கு நான் காப்பீஸ் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே தயவு செஞ்சு மெசேஜ் கவனிங்க. ஐ நோ தட் இட் இஸ் தி visuals are not very clear to you because of video lights. Amen, praise be to God. அப்ப நாம் இதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம் faith contains facts என்று பார்த்தோம். அடுத்தபடியாக faith has the ability to, பாருங்கள், faith sees the invisible, faith hears the inaudible, faith touches the intangible, faith perceives the imperceivable, faith experiences the inexplicable, this and faith lives the unlivable. இதுதான் விசுவாசத்தை பொறுத்தமட்டு. காண முடியாததை காணக்கூடியது, கேட்க முடியாததை கேட்கக்கூடியது, தொட முடியாதை தொடக்கூடியது, உணர முடியாதை உணரக்கூடியது, அனுபவிக்க முடியாதை அனுபவிக்கக்கூடியது, மற்றவர்கள் வாழ முடியாத அளவுக்கு நம்மை வாழச் செய்வதுதான் விசுவாசமா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாதாரண கடவுள் இல்லாத நம்மளை சேலஞ்ச் பண்றோம். உனக்கு பகுத்தறிவு இல்லை. அமெரிக்கா போனீங்கன்னா கிளாசிபிகேஷன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் தி ரிலிஜியஸ். As if we are not intellectuals. Amen. நான் சவால் விட்டு சொல்லுகிற ஒரு காரியம், we are the most brilliant because Daniel was 10 times brighter. தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 10 மடங்கு அவர்கள் ஞானவான்களா இருந்தார்கள். நீங்க எல்லாம் ஞானவான்கள். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சிறந்திருக்கணும், பள்ளிக்கூடத்துல சிறந்திருக்கணும், யூனிவர்சிட்டியில சிறந்திருக்கணும், ஜாப் சிச்சுவேஷன்ஸ்ல கீ பொசிஷன் முழுக்க நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். ஏனென்றால் நமக்கு அவ்வளவு ஞானத்தை கத்து கொடுத்திருக்காரு, நம்ம யூஸ் பண்றது குறைவு. எனவே உங்களுடைய பிள்ளைகளை தட்டி கொடுங்க, தட்டி கொடுத்து சொல்ல, மகனே நீ இப்படி ஆவ, நீ இப்படி ஆவ என்று சொல்லி தட்டி கொடுங்கள். கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சோ இது முக்கியமான ஒரு காரியம். நான் நார்வேல பேசிக்கொண்டது, ஒரு பிள்ளை வந்து சொன்னான், அங்கே எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், நல்லா ஜெபிச்சுட்டு வந்தேன். he was selected for Olympics. இந்தியன் பாய், ஒழுங்கா அப்பதான் நார்வே வந்திருக்கான், நார்வேஜியன் கத்துக்கிட்டு இருக்கான், நார்வே ஸ்கூல்ல படிக்கிறான். எப்படி சொல்றாங்க, அடுத்த ஒலிம்பிக்னா 14 வருஷம் முன்னாடியே பண்ணி அவனுக்கு ஸ்பெஷல் டயட், அவனுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் இந்தியன் அப்பா என்ன தெரியுமா வச்சாரு, டேய் நீ படிப்பை கொட்ட விட்டுருவ, படிப்பு முக்கியமா ஓடுறது முக்கியமா, ஓடுகாலே இருக்காது, வீட்டில் இருந்துட்டார். என் விசுவாசம் சொல்லிட்டு அவனை ஒலிம்பிக் சாம்பியனை கத்த மாத்துவார். அவங்க அப்பா விசுவாசம் சொல்லிச்சு, அவன் ஒரு டாக்டராக அல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்சது. அதுதான் ஒண்ணாங்க. அவர் தான் அடையாத பிள்ளை மூலமா அடைய விரும்பினார், அப்படியே நிறுத்தி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மால் முடியும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பார்க்கிற போது இன்னைக்கு நாம் மற்றவெல்லாம் சொல்லுவான், ஆறாவது அறிவிலே அவன் பார்க்கிறான். ஆறாவது அறிவு என்பது என்ன தெரியுமா? 5 அறிவினாலே நீங்கள் அறிகின்றவற்றை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரீங்களே, அதுதான் ஆறாவது அறிவு. What you see through the 5 senses, அதை ஆறாவது அறிவு நமக்கு விளக்கி காட்டுகிறது, விவரித்து காட்டுகிறது, சிந்தித்து காட்டுகிறது. இதுதான் ஆறாவது அறிவு. ஆனால் நமக்கு 7வது அறிவு இருக்கு, அதுதான் விசுவாசம். மத்தவன் பார்த்தாதான் அவன் ப்ராசஸ் பண்ணுவான், கேட்டாதான் ப்ராசஸ் பண்ணுவான், அவன் தொட்டா, அவன் ருசித்தால் தான் ப்ராசஸ் பண்ணுவான், தொட்டாதான் ப்ராசஸ் பண்ணுவான். ஆனா நாமும் அதை காணாததை, கேட்காதை, தொடாதை, நுகராததை நம்மாலே ப்ராசஸ் பண்ண முடியும். காரணம், we deal at a different level, that is the supernatural level. கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். துபாய் பிரதேசத்திலே ஒரு சில வருஷங்கள் முன்பாக நான் போயிருந்தேன். ஒரு ஹோல் நைட் பிரேயர் 300 பேர் வந்திருந்தாங்க ஷார்ஜால. நான் சொன்னேன், இந்த இரவு வேளையிலே நம்முடைய பிரேயர் டைம் நான் ஒன்று செய்ய போகிறோம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத காரியத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு தலைவலி, முதுகு வலிக்கு ஜெபம் பண்ணாதீங்க. இதான் எல்லாரும் சொல்றது, எனக்கு தலைவலி இருக்கிற, முதுகு வலி, அதெல்லாம் ஆஸ்பிரோ சாப்பிடலாம், அதுக்கு சுகண்டில் சாப்பிடலாம், என்னத்தையும் சாப்பிடலாம். நீ இப்போ ஜெபிக்க வேண்டியது whatever was impossible, because we are going beyond possibilities. அப்ப நான் சொன்னேன், உன்னால் இயல முடியாத ஒன்று, இயற்கையால் செய்ய முடியாத ஒன்றை யோசிச்சு ஜெபம் பண்ணு. நான் ஒருத்தரையும் தொட போறதில்ல, நீ ஜெபம் பண்ண போற. சோ நான் ஜெபிச்சு ஆரம்பிச்சு விட்டேன். இது புதன்கிழமை. வியாழக்கிழமை ஒரு மனுஷன் வேலைக்கு போனார். வேலைக்கு அவருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷமா ஃபேமிலி கூட, யாராவது துபாய் பீப்புள் இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூங்க. எனிபடி ஃப்ரம் தி கல்ஃப்ல இருந்தவங்க? ஐயா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம், ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டம். இப்ப லாஸ்ட் டைம் வரப்போ ஒருத்தர் அழுதாரு, நான் வர்றப்போ என் வைஃப் பிரெக்னெண்டா இருந்தா, இப்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னாரு. உடஞ்சு போயிட்டேன் நான். திஸ் இஸ் துபாய்.
நம்ம பார்க்குற துபாய் புர்ஜ் கலீஃபாவும் அங்க இருக்க காசையும் பார்க்கணும். அது ஒரு டைம் ஒரு கூட்டம். ஆனால் கண்ணீர் கூட்டம் ஒன்று இருக்கிறது அங்கே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு 10 வருஷம் குடும்பத்தை எடுக்க முடியல. இவர் புதன்கிழமை ஜெபிச்சு வியாழக்கிழமை போனார். போனோட ஷேக் கூப்பிட்டாரோ, இங்க வா. பயந்துட்டார். ஷேக் கூப்பிட்டாருன்னா ஆளு ஷேக் பண்ண போறாரு, வேலையை விட்டு எடுக்க போறாரு. அவர் சொன்னா, ஐயா என்ன ஷேக் போய் கேட்கிறார். ஷேக் சொன்னாரு, எவ்வளவு வருஷமா வேலை செய்யற? சொன்னா, ஐயா 10 வருஷமா. எங்க இருக்க? இந்த இடத்துல. எங்க உன் ஃபேமிலி? இந்தியாவில். ஏன் இந்தியாவில் இருக்கு? இப்படிதான் கேட்கறான். ஏன் இந்தியாவில் இருக்கு? ஐயா என்னால கூப்பிடு. ஏன் கூப்பிட முடியல? ஏன்னா எனக்கு சம்பளம் பத்தல. எவ்வளவு சம்பளம் தான் கூப்பிடலாம்? அவர் எனக்கு தெரியலையா, நாங்க 5 பேரு. மேனேஜர் இங்க வாடாராம். இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தா விசா கிடைக்குமோ அவ்வளவு சம்பளத்தை கொடு. அவன் ஓகே மேனேஜர் எழுதிக்கிட்டான். இன்னைக்கே போட்டு என் பேப்பர் என் டேபிளுக்கு வரணும். இவர் போகிறார். உடனே திரும்ப இவரை கேட்டுக்கிறார், இங்க வா, வேற என்ன வேணும் உனக்கு? இல்ல வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற ஏதாவது கேட்டானா இருக்கிற வீடு. ஆமாங்க, வீடு இப்போ சின்ன வீடா இருக்கு. எனக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள், மனைவி 5 பேர். நீ ஒண்ணு 6. மேனேஜர் இன்னைக்கே வீடு பார்த்து உடனே என்கிட்ட கொண்டு வா, பேப்பர் நான் சைன் பண்ண போறேன். 5 பேர் இருப்பதற்கான ஒரு வீடு துபாயில. உங்களுக்கு தெரியும், துபாயில வீடு எடுக்கிறது பயங்கரமான கஷ்டம். அவன் இன்னைக்கு வந்தா அவன பேப்பர் நவ். நான் நினைக்கிறேன் பாஸ்டர்ஸ்க்கு அந்த அதிகாரத்தை கத்த கொடுத்து அப்பா ஷேக் பண்ணி விட்டுருவோம் மெசேஜஸ். என்ன நடந்துருமா உனக்கு? அப்புறம் இவர் ரொம்ப தேங்க்ஸ் போறோம். இங்க வா. எப்படி வருவாங்க? நடந்தா வருவாங்க? இல்ல ஃபிளைட்ல வருவாங்கய்யா. டிக்கெட் இருக்கா? நம்ம ஆளு என்ன விட டிக்கெட்டுக்கு மேனேஜர் அத்தனை பேருக்கு டிக்கெட் பண்ணு. எல்லாம் முடிஞ்சு அப்படியே அவருக்கு சொல்றான். அந்த அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா. புதன்கிழமை நைட் பிரேயர், அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சர்வீஸ். அங்க என்கிட்ட ஓடி வந்து கண்ணீரோட சொன்னா, பாஸ்டர் பெரியவர் இருப்பது என்னாச்சு? ஷேக் ஆயிட்டாரு புதன்கிழமை பிரேயர்ல. அல்லேலூயா. ஷேக் என்ன மாதிரி மில்க் ஷேக்கா மாறிட்டாரு. கர்த்தர் அப்படியே சும்மா அமுக்கி கொடுத்துட்டாரு. பெரிய அவர் சொன்னாரு, நான் ஒண்ணுமே கேட்கல, ஒரு விசாவுக்கு வழி கேட்க அதான் நினைச்சேன். கடைசியில் நான் கேட்காத அதுதான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்யறதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் செய்றீங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் இந்த டாபிக்கை பேச போனா என்னை முட்டாளா நீங்கள் கருத போறீர்கள். நான் முட்டாளா இருப்பது நல்லது. எதை விட? என்னை ஞானின்னு நினைச்சிட்டு இருக்கிற நிலையில இருக்கிற விட. அல்லேலூயா. இன்னைக்கு யாக்கோப் என்ற பூச்சியை குறித்து ஜெயந்தி சொன்னா, நிறைய பேருக்கு பூச்சியாவே இருக்க விருப்பம். நான் யாக்கோப் என்ற பூச்சி, தட் இஸ் தி ஃபேக்ட். ஆனா ஃபெய்த் என்ன தெரியுமா சொல்லுது? நான் பூச்சி அல்ல, மலைகளை பேர்க்கத்தக்க கூறிய பற்குள்ள எந்திரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. செய்ய முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. நான் உண்மையா பாஸ்டர் சார்ல்ஸ் நான் பாடுறேன் தெரியுமா? அவர் அப்பா இறந்துட்டாங்க. அம்மாடி, அது விக்ரமாதர் உட்கார்ந்த சேர், அங்க உட்கார்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பாஸ்டர் பாஸ்கர்தாஸ் சேர்ல யார் உட்கார முடியும்? அப்ப அண்ணே சின்ன சொல்றாரு, அண்ணே அப்பா இறந்துட்டாங்க, ஜெபிங்க. நான் சொன்னேன், சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் சொல்லி. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. இதுல பல அதிசயங்கள் ஆஃப்கோர்ஸ் அவருடைய டீச்சிங் எல்லாத்துக்கும் நான் கேள்விப்படுறேன். அப்பா மாதிரி சிறப்பா செய்கிறார், எல்லாம் ஃபைன். ஆனா நான் குறிப்பிட போறது ஒரு அதிசயமான காரியம். இவ்வளவு பேனல்ஸ் ஏசி வந்த ஒரு சில சபைகள் இந்த சபை ஒன்று. எந்த சபையில் பெரிய நான் ஏசியில பேசியிருக்கேன். வெறும் மேடல் தான் ஏசி, பேரு ஏசிஏ. ஆனால் வெறும் மேடையில் தான் ஏசிஏ, மற்ற இடத்துல இல்ல. நான் எவ்வளவு பெரிய சபையில பேச, ஆனால் இந்த சர்ச் அப்பயே ஏசி வந்துச்சு. 12 பேனல் எனக்கு கரெக்டா சார்ஜ் எனக்கு ஞாபகம். 12 பேனல்ஸ். நான் எப்படி சமாளிப்பீங்க? கர்த்தர் கொடுக்கிறார் என்ன, இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியுமா பண்ணும்? the faith will take a leap. விசுவாசம் ஜம்ப் பண்ணும். ஆனா ஃபேக்ட் ஆழத்தை பார்க்கும். இதை தாண்ட முடியுமா? இது என்னால் தாண்ட முடியுமா? ஹல்லேலூயா. faith is the bridge between the natural and the supernatural. இயற்கைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கும் உள்ள இடைவெளியை இணைக்கும் பாலம் தான் faith. அந்த faith இருந்துச்சுன்னா நீ எதையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே faith-ஐ குறித்து பார்க்கிற போது இங்கே நான் பார்க்கிறோம், faith எங்க இருக்க நானு? விசுவாசம். yes, then faith has the ability to perceive the incomprehensible and it has got the ability to perform the impossible. மற்றவர்களால் உணர முடியாததை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மையும் மற்றவர்களால் செய்ய முடியாத செயலை செய்கின்ற ஆற்றலும் கொண்டதுதான் விசுவாசமாய் காணப்படுது. ஹல்லேலூயா. நார்வேவிலே சில வருஷத்துக்கு நான் போயிருந்தேன். போன போது பைபிள் ஸ்கூல் நடத்துறோம். அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் ஒரு பெண் கோமாவிலே கிடக்கிறாளுங்க, ஜெபிக்கிறீங்களா? நான் சரின்னு சொல்லி புறப்பட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு முடியுது பைபிள் ஸ்கூல்.